ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, நான் எப்பயுமே விளாக் பண்ண போகிறேன் இல்லையா. ஸோ அந்த இடத்துல தான் இருக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல நானும் என் தார்தான் இருக்கிறோம். அண்ட் இப்போ நம்ம வந்து போன வீடியோவில் வந்து நம்ம தார்சானை வச்சு மைலேஜ் செக் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அது வந்து இப்போது சர்வீஸ் வந்துருக்கு பைக்கு. அந்த சர்வீஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு நம்ம தார்சான் எவ்வளோ மைலேஜ் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனலுக்கு பசங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த விளாக் பண்ணலான்னு சொல்லிட்டு உக்காந்துட்டோம். ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா வெயில் அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ தான் அந்த வெயில் வந்துன்னு இருக்குது. ஸோ அந்த இடத்துல இருக்கோம். அந்த பில்டிங் மறைச்சுன்னு இருக்குது. சார் வந்து வெளியே வந்துங்கிறாரு. அவர் வந்தார்னா அப்படியே இந்த பளிச்சுன்னு தெரிந்த இடம்லாம். அண்ட் நம்ம டார்சானை வந்து சர்வீஸ்க்காக ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஷோரூம்லேருந்து. அண்ட் நம்ம வண்டியோட மைலேஜ் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளானில் இருந்தேன். பார்த்தா அதுக்குள்ளே சர்வீஸ் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. சரி, இந்த பஸ் சர்வீஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மைலேஜ் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ கம்முனுக்குறோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சர்வீஸ் போட்டு முன்னாடி அண்ட் நம்ம வந்து வண்டியில் நம்பர் பிளேட் இல்லாமல் ஓட்டியிருந்தோம். அதுவும் நம்ம லோக்கலில் தான் சுற்றியிருந்தோம். அண்ட் இப்போ வந்து நம்பர் பிளேட்டும் வந்துருச்சு. நல்ல வேளை நம்ம வந்து எங்கேயும் தூரமாக போயிருந்தோன்னா கண்டிப்பாக பிடிச்சிருப்பாங்க. நல்ல வேளை நான் வந்து டக்குன்னு கிளம்பல. எப்படியோ கொஞ்சம் டைம் எடுத்து தான் இது பண்ணலான்னா, அதே மாதிரி அதுவும் பாருங்கள், லேட் ஆனாலும் ஏதாவது ஒன்று நல்லது நடக்குது. அண்ட் இந்த நம்ம டார்சான் வந்து நம்பர் பிளேட் ஃபிட் பண்ணுவேன். நம்பர் பிளேட் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு சின்னதாக ஒரு பிளான் எல்லாம் இருக்குது. அண்ட் நம்ம இன்னும் லாங் ரைடெல்லாம் பண்ணணும். அண்ட் பார்க்கலாம் இருங்க, நான் சொல்கிறத விட நம்ம வந்து செஞ்சு காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் கம்முனுக்கிறேன். அண்ட் நம்ம ஒரு விஷயம் நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த பிளானில் எந்த ஒரு இதுவும் சேஞ்ச் பண்ணிக்காதீங்க. அண்ட் நீங்கள் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்கா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள். அது வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறோம் அது நடக்கும். அண்ட் நான் அப்படி என்ன முயற்சி பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். அண்ட் 8 வருஷமாக வெயிட் பண்ணேங்க. 8 வருஷமாக இந்த வண்டிக்காக சரி வண்டின்னு வச்சுக்கோ. ஏன்னா அப்போ வந்து பேர்லாம் தெரியல, இப்போ தான் பேர் வச்சோம். இந்த வண்டிக்காக நான் 8 வருஷம் கஷ்டப்பட்டேன். பட் இப்போ வந்து வாங்கிட்டேன். அண்ட் இருந்தாலும் இப்போ நம்ம இடத்துல வந்து நெட் கேஷ்லாம் இல்லை, இஎம்ஐ தான். பட் அது இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நம்ம வேலை என்னவோ அந்த இஎம்ஐ என்னவோ அது பார்த்து கரெக்டாக நம்ம கட்டிட்டோம்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இந்த ஃபஸ்ட் இஎம்ஐ எப்படி என்னன்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் புரியலை. அண்ட் ஃபஸ்ட் இஎம்ஐ அண்ட் செகண்ட் இஎம்ஐலாம் கட்டிட்டு சப்போஸ் நான் என்ன எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சப்போஸ் நீங்களும் ஏதாவது ஒரு பொருள் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் தான் நம்ம வந்து இஎம்ஐயில் பைக் எடுத்துருக்கோம். ஏன்னா இந்த இஎம்ஐ பற்றியெல்லாம் நமக்கு இன்னும் கொஞ்சம் புரியலை. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்டு நம்ம டார்சானை பாருங்கள், எவ்வளோ அழகாக நிற்கிறான். நம்ம வண்டி வாங்குறதெல்லாம் ஒன்றும் பெரிய இது இல்லை, பட் பெரிய விஷயம் தான். இருந்தாலும் அந்த வண்டியை நம்ம கரெக்டாக பார்த்து மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம பைக் ஓட்டுறோன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக ஓட்டணும். அண்டு இப்போ நான் வண்டி எடுத்ததுலேருந்து ஷோரூம் வண்டி எடுத்துகிட்டு நம்ம தர்காவுக்கு போயிட்டு வந்துனே இருக்கோம். திடீர்னு லெஃப்ட் எடுத்துட்டார் ஒருத்தர். ஹார்ன் அடிச்சுன்னு தான் வந்தேன். நீங்கள் ஏன் திடீர்னு லெஃப்ட் வந்துட்டீங்க அப்படின்னா, அவரு என்ன சொல்கிறாரு, நீ எதுக்குப்பா லெஃப்ட் வந்தேன்றாரு. ஐயோ, அவர் வேறு ஃபோன் பேசினே வந்தாரா. சரின்னு சொல்லிட்டு நான் ஹார்ன் அடித்தேன். சரி வழி விட்டா நம்ம ரைட் சைடு ஏறிடலான்ட்டு போயிடலான்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஏறினா டக்குன்னு அவரு லெஃப்ட் வந்துட்டாரு. பிரேக் அடிச்சு கேட்டா, ஆனால் ஏன்னா இவ டக்குன்னு லெஃப்ட் வந்துட்டேன்னா, ஏப்பா நீ ஏன்ப்பா வந்தேன்றாரு. அதனால ஒரே இதாகிடுச்சு. ஹார்ன் அடித்தா நவரவே இல்லை. சரி நம்ம லெஃப்ட் ஏர் போகலாம்னு சொல்லி லெஃப்ட் ஏர் வந்தால் நீ தான் இப்படி வந்துட்டேன்னு கேட்டதுக்கு, ஏன்ப்பா ஹார்ன் அடிச்சா சரி நீ ரைட் தானே போகணுன்றாரு. அதுக்கப்புறம் நாளைக்கு அவங்களுக்கு கேட்டேன், நீ இப்போ நீ லெஃப்ட் தானே வந்தீங்க, ஏன்னா இண்டிகேட்டர் போடலன்னு கேட்டேன். இண்டிகேட்டர் போடலையா, நான் லெஃப்ட் வந்தால் இண்டிகேட்டர் போடுறதில்ல அப்படின்ட்டாரு. சரி போனானோன்னு சொல்லிட்டு அது புது வண்டி வேறு. எனக்கு ஒரு நிமிஷத்தில் ஒரு இதாகிடுச்சு. அதனால தான் சொல்கிறேன், வண்டி எடுத்தோன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக நாம் தான் பத்திரமா போகணும். ஏன்னா ஆப்போசிட்லேயோ இல்லை நம்ம பக்கத்துலேயோ தான் இருப்பார். அண்ட் அந்த எப்படி எந்த நேரத்தில் வருவாங்கனாலாம் சொல்கிறதுக்கு இல்லை. அண்ட் பார்த்து நிதானமாக வண்டியை ஓட்டுங்க. ஓகேங்க, நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அண்ட் நம்ம சூரியன் சார் வருவாரா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அவர் இன்னும் வரல. சரி ஓகே, நம்ம வண்டியை பாருங்கள். ஓகே, மற்றது என்னன்னு சொல்லி நான் மோட்டோ விலாகில் சொல்கிறேன்.
அண்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து வீட்டாண்ட வந்து நல்லா அந்த ஃபஸ்ட் டைம் வண்டி எடுத்தோம். ஸோ அந்த அதெல்லாம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. அண்ட் பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வண்டி எடுத்து நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரோட்டில் பாருங்கள், எந்த ஒரு வண்டியும் இல்லை. இருக்கிறதே ஒரு லாரி, ஆப்போசிட்டில் காரு. அண்ட் இந்த அவ்வளோ இன்னும் டிராஃபிக்கெல்லாம் இல்லை. அண்ட் இந்த வண்டியை இப்போ நம்ம செக் பண்ணலான்னு சொல்லிட்டுக்காக நான் காலங்காத்தால் எழுந்து வந்தேங்க. காலங்காத்தால் ஏன் வந்தேன் அப்படின்னா, ஸோ இந்த ரோட்டில் பாருங்கள் எந்த ஒரு வண்டியும் இல்லை. அண்ட் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து வண்டி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தேன். பார்த்தா அதே மாதிரி இந்த நம்ம போகிற வழியில் பார்த்தோன்னா எந்த ஒரு வண்டியும் இல்லைங்க. அண்ட் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகிறேங்க. ஸோ நம்ம வந்து நினச்சது நடத்தி முடிச்சிட்டோம் அப்படின்றத. அண்ட் நம்ம வந்து இந்த வழியாக நம்ம ஒரு KTM பைக்கில் நம்ம வந்து விளாக் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம R15 எடுத்தோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக லாங் ரைடு போவோன்ட்டு. அதே மாதிரி அதுக்கான ஒரு பிளானும் போட்டு வச்சுருக்கேன். பட் இந்த சர்வீஸ் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம டார்சான் வந்து எவ்வளோ மைலேஜ் தரான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து சிட்டியில் எவ்வளோ தரான்னு சொல்லிட்டு அது செக் பண்ணணும். அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் நம்ம வண்டியில் ட்ரை ஆகிற வரைக்கும் இப்போ நம்ம வண்டி ஓட்டணும். அண்ட் ஏன்னா நம்ம வந்து சிட்டியில் எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு சொல்கிறதுக்காக செக் பண்ணணும். ஸோ இப்போ வண்டியில் இருக்கிற பெட்ரோல் வந்து கொஞ்சம் நம்ம காலி பண்ணலான்னு சொல்லிட்டுக்காக நம்ம ஹைவே வந்திருக்கோம். சரிங்க. அண்ட் இப்போ வண்டியில் வந்து பெட்ரோல் ட்ரை ஆகிருக்குன்னு சொல்லிட்டு சிம்பிள் காமிக்குது. அண்ட் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம பெட்ரோல் பங்க் வரைக்கும் போகணுங்க. ஸோ பெட்ரோல் பங்க் போயிட்டு நம்ம மைலேஜ் வந்து செக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வண்டியில் வந்து பெட்ரோல் ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தோன்னா, அண்ட் இருங்க கிலோமீட்டர் பார்த்துக்கோங்க, 246 கிலோமீட்ரு. இப்போ வந்து வண்டி வந்து ட்ரையில் இருக்குது. நமக்கு ஆப்போசிட்டில் பெட்ரோல் பங்க் இருக்குது. ஸோ நம்ம ஒரு 1 லிட்டர் பெட்ரோலை ஃபில் பண்ணிட்டு நம்ம சிட்டியில் எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இப்போ 1 லிட்டர் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டோம். நம்ம ஊர் கிருஷ்ணகிரியில் 103 ரூபா பெட்ரோல் 1 லிட்ரு. உங்கள் ஊரில் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் இப்போ வண்டியோட மைலேஜ் செக் பண்ணலாம். அண்ட் இப்போ நம்ம நார்மலாக இப்போ வந்து பெட்ரோல் வந்து 1 லிட்டர் ஃபில் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், யமா ஷோரூம் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ பைக் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த பைக் சர்வீஸ்க்காக தான் நம்ம போயிருக்கிறோம். அண்ட் நம்ம சிட்டியில் எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணோம். ஸோ செக் பண்ணியிருந்தால் 279 கிலோமீட்டர் இப்போ வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து ரீபெட்ரோல் பண்ணோம். ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்ததில் 33 கிலோமீட்டர் தருங்க சிட்டியில். அண்ட் இப்போ பைக் வந்து சர்வீஸாக நம்ம யமா ஷோரூம் கிட்ட வந்திருக்கோம். அண்ட் இந்த சர்வீஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு மைலேஜ் டெஃபினட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் நம்ம வண்டியில் நம்பர் பிளேட்டெல்லாம் மாட்டிட்டோம். ஸோ இப்போ வந்து பைக் வந்து சர்வீஸ்க்காக யமா ஷோரூமில் நம்ம இருக்கோம். அண்ட் சர்வீஸ் எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அண்ட் வெயிட் பண்ணுங்கள், நான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு சொல்கிறேன். அண்ட் சர்வீஸ்க்காக என்ட்ரி பண்ணியிருக்கிறாங்க. பைக் வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த என்ன செலவுன்ட்டெல்லாம் தெரியல. அண்ட் நம்ம டார்சான் பாருங்கள் எப்படி இருக்கிறான்ட்டு. அண்ட் என்னென்ன மாற்ற போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க. ஸோ நம்ம வண்டியோட கண்டிஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ ஃபுல்லாக மழைங்க நம்ம ஊர்லலாம். ஸோ மழையிலே வச்சு ஓட்டினது தான். ஸோ வச்சு ஓட்டினோன்னா ஸோ அந்த சேர் தான் ஃபுல்லாக ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அப்போ கூட நான் பார்த்து நிதானமாக தான் பைக் ஓட்டினேன். ஸோ அப்போ கூட அந்த சேர் ஃபுல்லாகிட்டு இருக்கேன். ஸோ இருங்க சர்வீஸ் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் இப்போ நம்ம வந்து யமா ஷோரூம் சர்வீஸ் உள்ளே தான் இருக்கிறோம். R15 சர்வீஸ் பண்ணது வந்து என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லி இப்போ நம்ம அண்ணன் சொல்லுவாங்க. ஸோ கேட்டுக்கோங்க. சொல்லணும் இன்ஜின் ஆயில் 1 லிட்டர். இப்போ சொல்லணும் இன்ஜின் ஆயில் மாற்றிருக்காங்க. ஓகேண்ணா. செயின் லூப்பு. ஓகேண்ணா. ஆயில் ஃபில்டர், கூலண்ட் ஆயில் டாப் அப் பண்ணியிருக்காங்க. ஓகேண்ணா. கன்சூமபிள் சார்ஜ் வேஸ்ட்டு மொத்தம் வந்து ஒரு 4 பொருள் அந்த மாதிரி மாற்றிருக்காங்க. ஆமாம். சரி, ஓகேண்ணா. கன்சூமபிள் சார்ஜ் வந்து வேஸ்ட்டு ஆயில் பீஸ் அதோட யூஸ் பண்ணுற காசு 118 ரூபா டேக்ஸ் வரும். எல்லாம் சேர்த்து 1100 வரும். ஓகேண்ணா. ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் சொல்லலாம். சரி, ஓகேண்ணா. தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனலாக ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் சர்வீஸ்க்கான பில் வந்து பே பண்ணிட்டோம். அண்ட் சர்வீஸ்க்கு முன்னாடி 1300 ஸோ அந்த சின்னசாக ஒரு ஃபோட்டோ இருக்குது, அது கிளிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அண்ட் இப்போ பில்லு வந்து 1100 ஆயிருக்கு. ஸோ என்னென்ன மாற்றினாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆயில் ஃபில்ட்ரு, கூலண்ட் ஆயில் அண்ட் 1100 பில் ஆயிருக்கு. ஸோ வண்டி இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ என்னென்ன எப்படி சர்வீஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அண்ட் நம்ம வண்டி கொடுக்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் ரொம்ப வருஷம் கனவுங்க இந்த மாதிரிலாம் இந்த
புது வண்டி எடுக்கணுன்ட்டு. ஸோ அந்த வீடியோலாம் இருக்கும் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு முயற்சி பண்ணுறோன்னா ஸோ அதுலேயே இருங்க. ஸோ அந்த முயற்சி வந்து கைவிட்டுறாதீங்க. ஸோ